விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படங்கள் நேருக்கு நேர் மோத உள்ள நிலையில் திரையரங்கு ஒதுக்கீடு மற்றும் ரீரிலீஸ் அரசியல் காரணமாக விஜயின் வசூலுக்கு சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தமிழ் திரையுலகில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் போர் அரங்கேற போகிறது. ஒரே நாளில் தளபதி விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஆகிய படங்கள் வெளியாக உள்ளதால் கோலிவுட் வட்டாரமே பரபரப்பாக காணப்படுகிறது. ஆனால் இந்த மோதலில் விஜயின் வசூலை குறைக்க பின்னணியில் சில காய்கள் நகர்த்தப்படுவதாக பேச்சுகள் எழுந்துள்ளன. தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான திரையரங்குகள் மற்றும் விநியோக உரிமம் முன்னணி நிறுவனமான ரெட் ஜெயின் வசமே உள்ளது. இதனால் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்திற்கு தமிழகத்தில் அதிகப்படியான திரையரங்குகள் ஒதுக்கப்பட வாய்ப்புகள் மிக அதிகம். குறிப்பாக மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் பி மற்றும் சி சென்டர்களில் பராசக்தி ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என தெரிகிறது. இது ஜனநாயகன் படத்தின் ஆரம்ப கால வசூலை பாதிக்கலாம் என கருதப்படுகிறது. ஜனநாயகன் படத்திற்கு போட்டியாக பராசக்தி இருப்பது ஒருபுறம் என்றாலும் படம் வெளியான இரண்டாவது வாரத்திலேயே அஜித்தின் பிளாக் பஸ்டர் படமான மங்காத்தா ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளது. வழக்கமாக ஒரு பெரிய ஹீரோவின் படம் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் போது மற்றொரு மாஸ் ஹீரோவின் படத்தை ரீரிலீஸ் செய்வது வசூலை பிரிக்கும் தந்திரமாக பார்க்கப்படுகிறது. இதனால் இளைஞர்கள் மற்றும் அஜித் ரசிகர்களின் கவனம் மங்காத்தா பக்கம் திரும்ப வாய்ப்புள்ளதால் ஜனநாயகன் படத்தின் நீண்டகால வசூலுக்கு இது முட்டுக்கட்டையாக அமையலாம். தமிழகத்தில் இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் விஜயின் பலம் எப்போதும் வெளிநாட்டு சந்தையில் தான். அங்கு ஜனநாயகன் படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் படத்தின் உள்ளடக்கம் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ரசிகர்களின் மவுத் டாக் மூலம் அனைத்து தடைகளையும் தாண்டி வசூலில் இப்படம் சாதனை படைக்க வாய்ப்புள்ளது. சிவகார்த்திகேயன் விஜய் என இரு துருவங்களின் மோதலில் வெற்றி யாருக்கு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.